ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப நாள் இருக்கிற ஒரு பிரியாணி. என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா, தொக்கு பிரியாணி தாங்க. தொக்கு பிரியாணி ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பிரியாணி தனியாக, கிரேவி தனியாக செய்வாங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தொக்கு பிரியாணி, இவ்வளோதான். சரி, எனக்கு அது ஒரு பெரிய ஃபேன்லாம் கிடையாது அந்த பிரியாணிக்கு நான். பட் இருந்தாலும் ஓகே, பாண்டிச்சேரியில் ஃபேமஸாக இருக்குது, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை கேட்டதுனால அந்த பிரியாணி ரெசிபி தான் சொல்ல போகிறோம். என்னுடைய ஓன் ஸ்டைலில் நான் வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு தடவை அந்த நல்ல அவுட்புட் வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். 1 kgக்கான மெஷர்மெண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி செய்யறதுனால அளவு சொல்ல போகிறது இல்லை, என்னென்ன போடுற மாதிரி சொல்ல போகிறேன். மற்றலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மெஷர்மெண்ட். இந்த பிரியாணி வந்து நம்ம யார் கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, கருணை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம். மதியான லஞ்சுக்கு பிரியாணி, தொக்கு பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைஸ் தான் கூட வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது யார் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அருண்குமார் அப்படின்றவங்களுக்கு பர்த்டே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இல்லை, அப்ராட்ல இருக்காரு. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவருக்கு சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அருண்குமார் பர்த்டேக்காக தான் நம்ம வந்து பிரியாணி செய்யறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பிரியாணி, தொக்கு பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாண்டிச்சேரி ஃபேமஸ் தொக்கு பிரியாணி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு 1 kgக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டீங்க, நீங்கள் வீட்டில் 1 கிலோ 1 கிலோ செய்வீங்க. அதுக்கான மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் அப்படியே ஊற்றிக்கிறேங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் எடுப்போம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மணமாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலாம் போட்ட உடனே. ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். வெங்காயம் போடுறப்பையும் எண்ணெய் அதிகமாக இருக்குமா தெரியணும். நம்மளுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி வந்து ஆயிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, வெங்காயம் வேவுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம ஸ்டைலில் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி வீடியோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ இது நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பிரியாணி வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. வேறு லெவலுக்கு இதை பார்க்குறதுக்கே. ஆஹா ஆஹா, சரியான பிரியாணிங்க. பாருங்கள், ரைஸ்லாம் எவ்வளோ லென்த்தாக இது பாருங்கள். சூப்பரான ரைஸு. கறிலாம் பாருங்கள் அப்படி முழுசு முழுசாகுதா. ஆனால் வெந்திருக்கும். இது லெக் எடுப்போம், எதனா லெக் எடுப்போம். இவன் தான் லெக்கு தான். லெக்கு பாருங்கள், வெந்தும் இருக்குது, முழுசாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க பிரியாணி. வேறு மாதிரி வேறு மாதிரி. வாசனை தூக்குதுங்க. அவ்வளோதான், கடையை போட்டு நம்மளுக்கு. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு பொன்வரலாக வதங்கிச்சு. இப்போ வந்து பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே வதக்கணும், அப்போ தான் அந்த ராஸ்மெல் போகும். இல்லைன்னு வச்சுங்க பச்சை வாசனை அடிக்கும். அது என்னடா வெங்காயம் கம்மியாக இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுகுதுன்னு பார்க்காதீங்க. நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி இன்னும் கொஞ்சம் போட போகிறோம். ஸோ கரெக்டாகிடும். இது வந்து கொஞ்சம் இப்படி தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடச்சின்னா சின்ன வெங்காயம் கூட போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தர்பூசணி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து தக்காளியோடைய பேஸ்ட்டு. ஸோ தொக்குன்னும் போது நம்மளுக்கு அந்த தொக்கு இது வரணும்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் நிறையா போட்டாலுமே கிடைக்காது. இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு தொக்காக கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதனுடைய அளவு நான் கீழே போடுறேன். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் சிக்கன் மசாலா நான் போடவே இல்லை, வெறும் இது தான். ஒரு 3 பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறோம், ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஃபஸ்ட்டே கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது. இப்போ ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ மசாலா வந்து லைட்டாக தீ பிடிக்கும். நம்ம வெறும் மசாலா போட்டு சிக்கன் ஆட் பண்ணல. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. போதும்மா. இப்போ இது நல்லா வெந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் தான், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த பாண்டிச்சேரி தொக்கு பிரியாணி ஃபேமஸான கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணி தான் அதிகமாக இருக்கும், கலர் கம்மி தான். பாருங்கள் கலரே வரல பாருங்கள் நான் போட்டதில், அந்தளவுக்குலாம் இல்லை. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா நல்லா வந்துச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா நல்லா வேக வச்சு சிக்கனை போடுங்க, இல்லைனா சிக்கன் உடஞ்சிரும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா. எம்மா கரண்டி சுடுது. முந்திரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஃபைனலாக. இங்கே பாருங்கள் சும்மா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொக்கு பிரியாணி பயங்கர கலராக இருக்கும். பட் நம்மளுக்கு இதுவே போதும். நம்ம அப்படியே தண்ணி அலசி ஊற்றிக்கலாங்க. அடா 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 அருமையான தொக்கு பிரியாணி, தொக்கு ரெடி. இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுனா கரெக்டாக தொக்கு மாதிரி வந்துடும். டைம் எடுக்க இறுக்கிடும். அடா 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 தொக்கு பிரியாணி தான்டா. பாருப்பா கைஸ், தொக்கு பிரியாணி ரெடி ஆச்சு. சிக்கன் வெந்துட்டு எலும்பு சுருங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபைனல் டச்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லி போட போகிறேங்க. சூப்பராக வந்துக்குதுங்க, வாசனையும் தூக்குது. கருவேப்பிலை மல்லி ரெண்டுமே போட்டுக்கிறோம். மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. தொக்கு பிரியாணி ரெடி. அவ்வளோ பீஸ் வச்சு இதாங்க தொக்கு பிரியாணி. சும்மா தொக்கு பிரியாணின்னு இருக்கிறீங்க. கொதிக்குது கைஸ். பாண்டிச்சேரியில் தரமான ஒரு பிரியாணினா தொக்கு பிரியாணின்னு சொல்லி இப்போ ஊரில் ஏமாற்றின்னு இருக்காங்க. அந்த தொக்கு பிரியாணி நாங்கள் இன்றைக்கி செஞ்சு அதனுடைய சீக்ரெட்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட்டு பார்த்துக்குவோம். பிரியாணியே நாங்கள் செஞ்சது அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இதுங்க கூட அந்த தொக்கை சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா தொக்கை போட்டு பிசைஞ்சு அப்படியே ஒரு இதுதான் வாய். தரமாக இருக்குதுங்க. எப்படி இருக்குதுன்னா நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு தனியாக பிரியாணி கூட சோத்தில் போட்டு அடிச்சா ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும்ல, அல்டிமேட்டாக இருக்குது. தொக்கு பிரியாணி லெக் பீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா ஆஹா ஜூஸியாக இருக்குதுங்க. சாப்பிட்டு நேரம் போல இது. தொக்கு பிரியாணி பக்கா மாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சாச்சு. பசங்க சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நான் சாப்பிட முடியல, பேட் லக்கு. ஸோ வாங்க குழந்தைங்களை போய் கொடுத்துடலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு குழந்தைங்க டப்புன்னு கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபேஸை மட்டும் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு எதுக்காக சாப்பாடுனாக்கா, திருப்பி அருண்குமார் ராணனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி பர்த்டே, சரியா? அதனால தான் அதை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் சாப்பாடு தந்துருக்காங்க. அந்த அவனுக்கு எல்லாரும் ஒரு லேட் விஷ் ஒன்று பண்ணிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இல்லாத 4 பேர் கொடுங்க. நம்ம ஹெல்ப் தேவைனாலும் கேளுங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஓகேங்களா? நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய்.